இந்த போதை இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, நான் பணக்காரன் ஆகணும். இப்ப பிற உயிரினங்கள் எல்லாமே சமமா தான் இருக்கு. அவங்கள்ல வந்து நீ பணக்கார ஆடு, ஒரு ஆடுகள்ல நான் பணக்கார ஆடு, நான் ஏழை ஆடு அப்படிலாம் இல்ல. எல்லாமே அவங்க சமமா இருக்காங்க. இந்த பொருளாதார இந்த உணவு அதெல்லாம் சமமா இருக்குது. ஆனா மனிதர்கள் மட்டும் நான் பணக்காரர் ஆகணும், உயர்ந்தவர் ஆகணும், பிறரை தாழ்த்தணும் அப்படின்னு ஏன் அவ்வளோ இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது என்ன என்ன உணர்ச்சி அது? நான் டாக்டர் ஆகணும், எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, என்ன உணர்ச்சின்னா, நான் உயர்ந்தவர் ஆகணும். மற்றவர்களை விட நான் உயர்ந்தவர் ஆகணும். எல்லாரையும் போல நான் சமமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. நான் மற்றவரை விட உயர்ந்தவர் ஆகணும், பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. நான் மட்டும் பணக்காரர் ஆகணும். நான் பணக்காரர் ஆகணும்னு நினைக்கும்போது, கண்டிப்பா அ மத்தவங்களோட ஒப்பிட்டு மத்தவங்களோட உயர்ந்த இடத்துக்கு போணும். அதுதான் அதோட நோக்கமே. நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அல்லது பணக்காரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும், அல்ல அரசியல்வாதி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணுங்கிறது என்ன நோக்கம்னா, மற்றவர்களை விட உயர்ந்த நிலைக்கு போணும். எனக்கில அ த எனக்கில கண்டிப்பா நெறைய பேர் தாழ்ந்த நிலையில இருக்கணும். அ எந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு முடியுமோ, அத போய் நான் அத அடையணும். இந்த மனித வாழ்க்கை முறையில உயர்வான இடத்துக்கு நான் போணும். சிலர் நினைப்பாங்க, தலை சிறந்த இடத்து எல்லாரை விட உயர்வான இடத்துக்கு போணும்னு நினைப்பாங்க. ஏன் இந்த உணர்வு வருது மனிதர்களுக்கு? ஏன் எல்லாரையும் போல சமமா வாழணும் அப்படிங்கிற நெனப்பு இல்ல? அ இப்ப சில எல்லாருக்குமே அந்த மாரி உயர்ந்த இடத்துக்கு போணும்னு நெனைக்க மாட்டாங்க. எல்லாரையும் போல வாழணும் அப்படிங்கிறது சிலருக்கு கண்டிப்பா இருக்கும். உயர்ந்த இடத்துக்கு போமாட்டாங்க. ஏன்னா, நீ எல்லாரையும் சிலருக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா மத்தவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு நெனைப்பாங்க. நம்ம உயர்ந்த இடத்துக்கு போனா, அ நம்ம நம்ம கூட இருந்தவங்கலாம் கூட தாழ்வான இடத்துல இருக்கும்போது, அவங்க நம்மள பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து எல்லாரையும் போல இருக்கணும்னு நெனைக்கிற கூட்டம் நெறைய பேர் இருக்குங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸு ஒரே மாரி இருக்காங்க பாருங்க. ஒரே மாதிரியான பொருளாதாரம். பணக்காரங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேரா தான் இருப்பாங்க. இந்த உயர்ந்த இடத்துல இருக்காங்கல்ல, பெரும்பான்மையான மக்களிடமிருந்து விடுபட்டு, ஒரு உயர்ந்த பொருளாதார அடிப்படையிலயும் சரி, அல்லது கல்வி அறிவிலயும் சரி, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அது கொஞ்சம் பேரா தான் இருக்கும். ஒரு டாக்டரா அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு விஞ்ஞானியா கொஞ்சம் பேர் தான். இந்த மக்கள் தொகையிலே இந்த உலகத்தில ஒரு 900,00,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 800,00,00,000 பேர் இருக்காங்க. அந்த 800,00,00,000 பேர்ல இந்த உயர்ந்த இடம் இருக்குல்ல, பெரும்பான்மையான மக்களிடமிருந்து விடுபட்டு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க. ஒரு எம்எல்ஏ, மந்திரி, ஆடம்பரம், பணக்காரர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பெரும்பான்மையான மக்கள் ஒரே மாரி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒரே மாரி இருக்க விரும்புறாங்க. அதனால தான். அப்போ பணக்காரரா இருக்கிறவங்க அவங்க ஒரே மாரி இருக்க விரும்பல. எல்லாரிடமிருந்தும் நாம் வேறுபட வேண்டும், விடுபட வேண்டும், விடுபட்டு உயர்ந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு நினைச்சு உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. ஏன் இவங்க எல்லார் மாரி பெரும்பான்மையான மக்கள் ஒரே மாரி இருக்காங்க? ஒரு மிடில் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் இவங்க ஒரே மாரி இருக்கிறாங்க? அப்படின்னா, நம்ம வந்து உயர்ந்த இடத்துக்கு போனா, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மனசு கஷ்டப்படும். அவங்ககிட்ட இருந்து நாம நம்மள வித்தியாசப்படுத்தி காட்டும்போது, அவங்க மனது வேதனைப்படும். அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரையும் போல நாம இருக்கணும் அப்படின்ட்டு பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. அதனால வந்து அ உயர்ந்த இடத்துக்கு போறதுங்கிறது வந்து எல்லாராலயும் ஏன் முடியல அப்படின்னா, எல்லாருக்கும் அது விருப்பமா இல்ல. யார் விரும்புறாங்களோ அவங்க தான் உயர்ந்த இடத்துக்கு போறாங்க. எல்லாரையும் போல வாழணும். நம்ம அவங்கள விட உயர்ந்த இடத்துக்கு போனா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரையும் போல வாழ்றாங்க பெரும்பான்மையான மக்கள். ஒரே மாரி இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய மனப்பான்மை என்னன்னா, எ அ நாம உயர்ந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம உயர்ந்த இடத்துக்கு போம்போது, பிறரை நாம் தாழ்த்துகிறோம். அப்ப அவங்க அவங்க மனசு கஷ்டப்படும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க எனக்கு உயர்ந்த இடம்லாம் தேவையில்ல. மத்தவங்களுடைய மனதை புண்படுத்தி நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. மத்தவங்களுடைய மனச கஷ்டப்படுத்திக்கிட்டு, எனக்கு தெரிந்தவர்களின் மனதை கஷ்டப்படுத்திக்கிட்டு, அவங்க கிட்ட இருந்து நான் உன்ன விட உயர்ந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மனசு படுற கஷ்டத்த என்னால பார்க்க முடியாது. அதனால அவங்கள போலயே நான் இருந்துட்டு போயிடுறேன். அவங்கள போலவே ஒரு பொருளாதாரத்தில நான் இருந்துட்டு போயிடுறேன். அதனால தான் பெரும்பான்மையான மக்கள் ஒரே மாரி இருக்காங்க. மத்தபடி அவங்கள்லேருந்து மேல ஒரு பணக்காரராவோ அல்லது வந்து பணக்காரரா இருக்காங்களோ, அவங்க யாரா இருப்பாங்க? இந்த கல்வியில ரொம்ப அதிகமா படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் பணக்காரரா, கோடீஸ்வரரா இருப்பாங்க. அப்ப அவங்க குறைவா தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க குறைவா தான் இருக்கிறாங்க. அது இயற்கையான உணர்ச்சி கிடையாது. எல்லாரையும் போல வாழணும் அப்படிங்கிறது தான் இயற்கையான உணர்ச்சி. எல்லாரையும் போல வாழணும். இப்போ ஆடு, மாடு பாரு எல்லாம் ஒரே மாரி வாழுதுல்ல. நீ பணக்கார ஆடு, ஏழை ஆடு,
இந்த இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், இங்கே யாரும் வந்து மேயக்கூடாது அப்படின்னு ஒரு மாடு சொல்கிறது இல்லைல்ல. அப்போ அது மாதிரி எல்லாரையும் போல சமமாக அந்த சமத்துவம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட ஏற்றத்தாழ்வுகளை வலியுறுத்துகிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட சமத்துவம் என்பது பெரும்பான்மையான மக்களின் விருப்பமாக இருக்கிறது. சமமாக இருக்கணும். அப்போ தான் பிறரோடு பழகுவதற்கு ஈஸியாக இருக்கும். பிறரோடு பழகுவதற்கு ஈஸியாக இருக்கும். அன்பு காட்டுவதற்கு, பேசுவதற்கு. நீ பணக்காரர் ஆயிட்டா, நீ பணக்காரரை தான் தேடி போகணும். பணக்காரங்க குறைவாக தான் இருப்பாங்க. அப்போ நீ பழகுவதற்கு நீ பணக்காரங்கள தான் தேடி போகணும். எந்த பணக்காரரும் ஏழைகிட்டேயோ நடுத்தர வர்க்கத்தின்கிட்டயோ பழக மாட்டாங்க. ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் நடுத்தர வர்க்கத்தினரோடு பழகுவாங்க. ஏழையோடு பழகுவாங்க. கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரரோடு தான் பழகுவாங்க. அதனால் இந்த உறவு முறை அதனால் வந்து எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், நம்மளை மாதிரி சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு பெரும்பான்மையான மக்களிடம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட இருக்கிறது. அதுதான் இயற்கையானது. எல்லாரோட நம்ம வித்தியாசப்படணும், எல்லாரையும் போல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலராக தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க தான் கோடீஸ்வரம் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. சமத்துவத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த கோடீஸ்வரராக பணக்காரங்களாக இருக்கிறாங்களா, அவங்க சமத்துவத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நீ சமத்துவத்தை விரும்புனா நம்மளை போல் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீ கோடீஸ்வரராக இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு நீ கோடீஸ்வர வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா உன் வீட்டில் வேலைக்காரங்க தேவை, வேலைக்காரங்களாம் தேவை. அப்போ உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கும்போது உன்னுடைய வீட்டு வேலைக்காரர்களும் உன்னை போல் எப்படி இருக்க முடியும்? அப்போ நீ நினைக்கிற அந்த மாதிரி நினச்சா கூட அந்த நினப்பு தப்பு. ஆடம்பரமாகவும் வாழணும், கோடீஸ்வரராகவும் வாழணும். ஆனால் என்னை போல் எல்லாரும் இருக்கணும்னா அது வந்து பொய், அது உண்மை கிடையாது. அதனால் கோடீஸ்வரர்கள் தன்னை போல் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கோடீஸ்வரராக வாழணுன்னா அவங்களுக்கு நிறைய அடிமைகள் தேவை. அப்போ அவங்களுடைய நினைப்பு என்ன ஆகும்னா, ஒரு கோடீஸ்வரரோ ஆடம்பரமாக வாழ்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நமக்கு நாம் உயர்ந்தவராக இருக்கணும், நாம் ஆடம்பர வாழ்க்கை வாழணும், நமக்கு வேலை செய்கிற அடிமைகளாக மக்கள் இருக்க வேண்டும், மக்கள் அடிமட்டத்தில் இருக்கணும், நாம் தான் உயர்மட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு. இந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போகணும், கோடீஸ்வரராக வாழணும், பணக்காரராக வாழணும், எல்லாரையும் போல் இருக்கக்கூடாது அப்படின்னு சமத்துவத்தை விரும்பாதவர்கள் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு நாம் உயர்ந்த இடத்துல இருக்கணும், நமக்கு சேவை செய்கிற அடிமைகளாக பெரும்பான்மையான மக்கள் இருக்க வேண்டும், இவர்களை பயன்படுத்தி நாம் ஆடம்பரமாக வாழ வேண்டும், உயர்ந்த இடத்துக்கு போகணும், உயர்ந்த இடத்த தக்க வச்சுக்கணும், அதுதான் நமக்கான மரியாதை, அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையிலே தான் அவங்க இருப்பாங்க. அந்த கோடீஸ்வரர்கள்லாம் ஆடம்பரமாக வாழ்கிறாங்களா அவங்க எப்போவுமே தனது உயர்ந்த இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உயர்ந்த இடங்கிறது தாழ்வான இடத்தில் இருப்பவர்களோடு ஒப்பிட்டு தான் தனது இடம் உயர்ந்த இடம் என புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ அவங்க தாழ்வான இடத்துல இருக்கணும், நாம் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா பெரும்பான்மையான மக்கள் தாழ்வான இடத்துல இருக்கணும். அவங்களோட உழைப்பை சுரண்டி தான் நம்ம ஆடம்பரமாக வாழ போகிறோம், உயர்வான இடத்த உருவாக்க போகிறோம், அதை தக்க வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கெட்ட குணம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, எல்லாரையும் போல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், கோடீஸ்வரராகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள், பங்களாக்களில் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க சமத்துவத்தை விரும்புவாங்க. நம்மளை போல் எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, மற்றவங்கள அடிமையாக பார்ப்பாங்க. இந்த கெட்ட குணம் அவங்ககிட்ட இருக்கும். கெட்ட குணம் மற்றவங்க அடிமட்டத்திலே இருக்கணும், நாம் தான் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கெட்ட குணம் அவங்ககிட்ட இருக்கும். அது பெரும்பான்மையான மக்கள் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் தான் பெரும்பான்மையான மக்கள், ஏழைகள் கொஞ்சம் பேர் தான். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்குது, நல்ல குணங்கள் இவங்ககிட்ட இருக்கும். இந்த நடுத்தர வர்க்கத்தினர்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், நம்மளை மாதிரி எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு. அதுதான் அவங்கள நடுத்தர வர்க்கத்தினராகவே இருக்க வைக்குது. நம்மளால் ஏன் பணக்காரராக கோடீஸ்வரராக ஆக முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும், அவங்க அதுக்கு பதில் என்னென்னா, அவங்க சமத்துவத்தை விரும்புகிறாங்க. நம்ம உயர்ந்தவராயிட்டா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட தாழ்ந்துருவாங்க, அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால நாம் வந்து உயர்ந்தவராக வேண்டாம், எல்லாரையும் போல் இருப்போம். அதே நேரத்தில் நம்முடைய தேவைகள் நமக்கு தரமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழையாக இருக்கும்போது நமது தேவைகள் தரமாக பூர்த்தி செய்யப்படாது. மருத்துவமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும், உறைவிடமாக இருந்தாலும் தரமாக பூர்த்தி செய்யப்படாது. நமது தேவைகள், அடிப்படை தேவைகள் தரமாக பூர்த்தி செய்கிற ஒரு நடுத்தர வாழ்க்கை, அது போதும். எல்லாரும் போல இருக்கணும், மற்றவங்கள மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டாம், பிறரை தாழ்வாக பார்க்குற அந்த மனப்பான்மை நமக்கு தேவையில்லை. அந்த பிறரை தாழ்வாக பார்த்து தன்னை உயர்ந்தவராக உணர்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை, பங்களாக்களில் வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை.
அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள். சமத்துவத்தை விரும்புகிறவர்கள், பிறர் மனதை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பான்மையான இந்த நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கிறார்கள். அதனால் அதுதான் சரியான வாழ்க்கை, ஒரு நடுநிலைமையான வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நடுநிலைமையான வாழ்க்கை, மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. இந்த நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்களே, இவங்க மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். மனிதர்களை பற்றிய அறிவு இவர்களிடம் இருக்கும். ஆனால் ஒரு ஏழைகிட்டயோ ஒரு ஒரு கோடீஸ்வரங்கிட்டயோ மனிதர்களை பற்றின அறிவு எதிர்மறையான சிந்தனையாக இருக்கும். ஒரு ஏழை வந்து ஏழைகள்கிட்டயும் என்ன இருக்கும், மனசில் எதிர்மறையான சிந்தனை தான் இருக்கும். இந்த நடுத்தர வர்க்கத்தினரையும் கோடீஸ்வரங்களையும் எதிரியாக பார்க்குற ஒரு மனப்பான்மை இந்த ஏழைகள்கிட்ட இருக்கும். அதுலேருந்து விடுபட்டு நடுத்தர வர்க்கத்தினர் வந்தால் தான் அவங்க நல்ல மனநிலையை பெறுவாங்க. அதுபோல் கோடீஸ்வரராக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் நல்ல குணம் இருக்காது. இந்த ஏழையும் கோடீஸ்வரரும் ரெண்டும் ஒன்று தான். 2 பேருக்குமே வந்து நல்ல குணம் இருக்காது. ஏழைகளுக்கு தன்னை பற்றி இழிவான மனப்பான்மையும், கோடீஸ்வரர்களுக்கு தன்னை பற்றிய மிகையான மனப்பான்மையும் இருக்கும். மற்றவங்கள இழிவாக பார்ப்பாங்க, தனக்கு கீழே இருக்கிறவங்க இழிவாக பார்ப்பாங்க. ஏழைகள் தன்னை இழிவாக பார்த்து தனக்கு மேல் உள்ளவர்களை வந்து மிகையாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த கோடீஸ்வரர்கள் தங்களை மிகையாக பார்த்து கொண்டு தனக்கு கீழே இருக்கிற இந்த நடுத்தர வர்க்கத்தினர் ஏழைகளை இழிவாக பார்க்குற மனப்பான்மை இருக்கும். அதனால் இவங்க 2 பேருமே இயல்பு மனப்பான்மையில் இருக்க முடியாது. அதனால் இயல்பான மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தினராக பெரும்பான்மையான மக்களைப் போல வாழணும். நடுத்தர வர்க்கத்தினர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க வீடுகளில் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. வீட்டு வேலைக்கு ஆட்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள தான் நம்ம நடுத்தர வர்க்கத்தினராக சொல்ல வேண்டும். ஆடம்பரமாக வாழ்கிறவர்கள் யார் அப்படின்னா, வீட்டு வேலைக்கு அடிமைகளாக வேலைக்காரர்களை வைத்துக் கொள்கிறார்கள் பாருங்கள். தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு வேலைக்காரர்களை வீடுகளில் நியமிக்கிறார்கள் பாருங்கள். அவங்க தான் ஆடம்பரம். ஆடம்பரம்னா என்னென்னா, உங்களுடைய வீட்டில் உள்ள அடிப்படையான வேலைகளை செய்வதற்கு நீங்கள் வேலையாட்களை நியமிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் தான் ஆடம்பரம். அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பர வாழ்க்கை. உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கிறீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுடைய வேலை அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சுக்கிறாங்க. வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைத்துக் கொள்வதில்லை அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக அது ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. சிலர் வீட்டில் வந்து பெண்கள் தான் வேலை செய்வாங்க, ஆண்கள் வேலை செய்வாங்க. அப்போ அதுவும் வந்து ஆடம்பரம் தான். அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆடம்பரம் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆடம்பரம்.